அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்களை தவிர எந்த மனிதர்களும் அற்புதம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கவில்லை என்பதையும், நபிமார்கள் கூட அல்லாஹ் அனுமதித்த அற்புதங்களை அனுமதித்த நேரத்தில் மாத்திரம்தான் செய்ய முடியும், மற்ற நேரங்களெல்லாம் அவர்கள் மனிதர்களாகவே இருந்துள்ளார்கள் என்பதையும் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி, அற்புதங்களை அவர்கள் செய்ய சக்தி பெற்று இருக்கிறார்களா என்பது பற்றி திருக்குர்ஆன் தெளிவான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறது. 17வது சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லன் நூமின லக்க ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்லி யம்புவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காஃபியர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பூமியில் ஒரு நீரூற்றை நீ உண்டாக்க வேண்டும். அவங்க வசிக்கிற பகுதி பாலைவனம், அங்கே நீரூற்றெலாம் உண்டாக்க முடியாது. அந்த ஜம்சம் மட்டும் ஒரு அதிசயமான முறையில் அல்லாஹ் அந்த பாலைவன பிரதேசத்தில் உண்டாக்கியிருக்கானே தவிர, மற்றபடி அங்கே ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டு வர்ற மாதிரியான நிலப்பரப்பு இல்லை. அதனால தான் கேட்குறாங்க, லன் நூமின லக்க, உண்மை நாங்கள் நம்ப மாட்டோம், ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்லி யம்புவா, இந்த பூமியில் ஒரு நீரூற்றை நீ உண்டாக்குற வரைக்கும் உன்னை நாங்கள் ரசூல்னு ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ ரசூல்னு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதம் கேட்குறாங்க. நீ ரசூல்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, இது ஒரு பாலைவன பிரதேசமாக இருக்கிறது, இங்கேருந்து நீர் கொப்புளித்து நீரூற்றாக பீரிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இறை தூதர் நாங்கள் நம்புவோம். இறை தூதர்னு நம்புவதற்கு இந்த ஒரு அற்புதத்தை செய்யுமாறு கேட்கிறார்கள். அல்லது அவ் தக்கூனலக்க ஜன்னத்தும் மின் நகைலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வறுமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தான் அவங்களுக்கு உணவு என்கிற அளவில் இருக்கிறது. பேரிச்சம் தோட்டங்களோ திராட்சை தோட்டங்களோ இது மாதிரி செல்வ வளங்களோ மதீனாவுக்கு வந்த புதுசில் இருக்கலை. அவங்க கேட்குறாங்க, அவ் தக்கூனலக்க ஜன்னத்தும், உனக்கு ஒரு பெரிய சோலை, சொர்க்க சோலை இருக்க வேண்டும், மின் நகையிலும் ஐனபின், பேரிச்ச மரங்கள் நிறைந்த, திராட்சை மரங்கள் திராட்சை செடிகள் நிறைந்த ஒரு தோட்டம் உனக்கு இருக்க வேண்டும். ஃபத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அந்த தோட்டத்துக்கு அடியில் நீர்கள் ஆறு ஓடிக்கொண்டிருக்கணும், 6 வேற ஓடணும். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உனக்கு உருவாக்கி காட்டு. இந்த பாலைவனத்தில் ஒன்று ஒரு நீரூற்றை உண்டாக்கு, அல்லது தான் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து செய்ய சொல்லலை, இதை செய்ய அல்லாட்ட அதை செய். அது செய்ய முடியலை என்று சொன்னால் உனக்கு ஒரு இது தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் பேரிச்ச மரங்கள்லாம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் திராட்சையும் இருக்க வேண்டும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, அங்கங்கே இருந்துச்சு. அதோட முக்கியமான கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ஃபத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அதன் ஊடே 6 வேற ஓடிக்கிட்டு இருக்கணும். 6 எப்படி ஓடும் பாலைவனத்தில்? அதில் 6 ஆறுகள் ஓடக்கூடிய வகையில் அந்த தோட்டம் அமைந்திருக்க வேண்டும். இதை செய்கிற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம். 2 கேட்குறாங்க. 2ஐயும் கேட்கல, 2ல் ஏதோ உண்டு. ஒன்று உனக்கு ஒரு இது இருக்கு, நீரூற்றை உண்டாக்கணும், அல்லது உனக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டும், அந்த தோட்டத்தில் 6 ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அதில் பேரிச்ச மரங்களும் திராட்சை தோட்டங்களும் இருக்க வேண்டும், திராட்சை செடிகளும் இருக்க வேண்டும். 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அல்லது இது 2 செய்யலைன்னா இன்னொன்று செய், அவ் துஸ்கித சமா கமா ஜாம் தலைனா கிசவன், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்விட்டேருந்து அதாபு வரும்னு எச்சரிக்கிறீங்கள, அது மாதிரி இந்த வானத்தை 2ஆக இடிஞ்சு உளுந்து எங்கள் தலையில் உழவை, அப்போ நம்புகிறோம். அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் தண்டிச்சிருவான்னு சொல்லித்தானே எங்களை அச்சுறுத்துகிறாய். அது நிஜமாக இருந்தால் அவ் துஸ்கித்த சமா,
வானத்தை நீ கீழே விழ செய்ய வேண்டும், வானம் விழுகணுமா. கமாசாம் தலைனா கிசவன், நீ நீ சொல்வது போல் எங்கள் மீது என்ன செய்யணும், அந்த வானம் துண்டு துண்டாக நொறுங்கி விழணும். அதை பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறது இறை தூதர் தான், வானம் விழுந்து அதற்கு அவங்க காலி ஆயிடுவாங்க. கேட்குறாங்க எப்படி, இதை செய்ய வேண்டும். மூணாவது என்ன செய்யணும், இதை செய்யணுங்கிறாங்க. அல்லது அவ் தத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்து கபீலாம், அல்லாவை மலக்குகளையும் கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டி போடும், தூதர்னு ஏற்றுக்கிறோம். அல்லா வந்து என்ன செய்யணும், இவர் தான் நம்ம தூதர், நான் தான் இவர் அனுப்பியிருக்கிறேன்னு எங்கள்கிட்ட இருந்து அல்லா சொல்லணும். அவ் தத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்தை, மலக்குமார்களும் கூட வரணும், அல்லாவும் வரணும் மலக்குமார்களும் வரணும். இந்த முகமது நபியை நான் தூதராக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லணும். இப்படியான ஒன்றை ஏற்படுத்தினால்தான் நாங்கள் நம்புவோம். நாளில் ஏதாச்சும் ஒன்று பண்ண, 4 சொல்லிட்டாங்க, ஆனால் 4ஐயும் சொல்லலை. அவுண்டா அல்லது அல்லதுன்னு அர்த்தம். இதை செய் அல்லது இதை செய் அல்லது இதை செய்ன்னு சொல்லி 4ஆவதாக வந்து இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லது 5வது எக்கூனலக்க பைத்துமின் ஜுஹுர்ஃபின், உனக்கு தங்கத்தினாலேயே வீடு இருக்கணும். குடிசை தட்டுப்பந்தல் பெயர்பட்ட குடிசையில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறான், உன் வீடு தங்கமாயிடணும். வீடு தங்கன்னு மேற்கூரைகிற எல்லாம் தங்கத்திலே சவறு, தங்கத்திலே மேற்கூரை, தங்க வீடாக உனக்கு இருக்கணும். நீ வந்து அல்லாவுடைய தூதர் தானே, நீ நினச்சதை செய்ய முடியும்ல. அப்போ தங்கத்தால் ஒரு வீட்டை செஞ்சு காட்டிரு, இவர் அல்லாவுடைய தூதர் தான், அப்போ தங்கத்தில் வீடு உண்டாக்கிட்டாரு என்று நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தங்கத்தால் வீடு வேணும்னு கேட்குறாங்க. 5. 6வது கேட்குறாங்க, தர காஃபி சமா, அல்லது நீ வானத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலே இப்படி போகணும். வானத்தில் என்ன செய்யணும், மேலே ஏறி செல்ல வேண்டும். மேலேறி செல்வதை கூட நாங்கள் எப்போ நம்புவோம்னு கேட்டால், புலன் மூமினல் ருக்கையிக்க ஹத்தா துனசில் அலைனா கிதாபன் நக்கரவு, மேலே போய்விட்டு நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு இறங்க வேண்டும். வெறுங்கை அப்படி மேலே போகணும், புஸ்தகத்தோடு வரணும். அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இதான் குரான் வேதம் தந்திருக்கான்னு சொல்லணும். நீ வெறுங்கையோடு மேலே போய்விட்டு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது, புஸ்தகத்தோடு வரணும். அப்படி வந்து என்ன செய்யணும், இதோ நான் இறை தூதர், இதோ இறைவனுடைய செய்தி, இறைவன்ட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறோங்கிறாங்க. ஆக 6 கோரிக்கைகளை வைத்து 6ல் ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னு கேட்குறாங்க. 6ஐயும் செய்யணுன்னு கேட்கல. அது எது கேட்குறாங்க, இப்படி செஞ்சால் நம்புவோங்கிறாங்க. இப்படி செஞ்சால் நம்பணும். அல்லாஹ் கொண்டாந்து காட்ட சொன்னாங்க, அது செய்ய முடியாது, ஏன்னா அல்லாஹ் யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கோரிக்கை தள்ளிடுவோம். 2வது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தள்ளுபடியானது வானத்தை இடிஞ்சு விழ சொல்லி கேட்குறாங்க. அது அவங்கள அழிஞ்சிருவாங்க, பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, அதையும் தள்ளிடுவோம். இந்த 6 கோரிக்கையில் 4 கோரிக்கை செய்யலாம்ல. அவங்க கேட்ட 6 கோரிக்கையில் 2 செய்ய இயலாது. 2 செய்கிறது அல்லாஹ்வுடைய அந்த நீதிக்கு மாற்றம். அந்த பதில் நம்ம சொல்லிடலாம். அது 2 முடியாதுப்பா, வேறு என்ன முடியும்? ஒரு தங்கத்தில் ஒரு ஊடு உண்டாக்குற பெரிய விஷயமா? ஆகு என்றால் ஆகிவிடக்கூடிய வல்லமை படைத்த இறைவனுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வீட்டை தங்கமாக்குன்னு சொன்னால் ஆகிறாதா? ஆயிரும். அல்லது அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது பெரிய விஷயமா? ஏன் ஜம்சம் தண்ணீர் பாலைவனத்தில் உண்டாக்குன மாதிரி அங்கே ஒரு நீர் ஊற்றை உண்டாக்க முடியாதா? அல்லாஹ் நினச்சா முடியும், அல்லாஹ் நினச்சான்னா முடியும். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கையை தான் கேட்குறாங்க. அல்லது திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கணும்னு கேட்குறாங்க. அல்லது மேலே ஏறி இறங்கணுங்கிறாங்க. அது கூட தள்ளிடலாம். அதை செய்கிறதாலும் மேலே இப்படி ஏற்ற விட்டு ஒரு புஸ்தகத்தோடு கீழே இறங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கேட்குறது எல்லாமே எது கேட்குறாங்கன்னு கேட்டால், உன்னை ஈமான் கொள்றதுக்குன்னு கேட்குறாங்க. எல்லாம் நூமின் இலக்க, இந்த 6ல் ஒன்றை செய்கிற வரைக்கும் உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், 6ல் ஏதாவது செய்யின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்படிலாம் நம்ப முடியாத ஒன்றை எல்லாம் கேட்டால் அல்லாஹ் செய்வான்ல, செஞ்சு இருக்கிறான். இந்த கேள்வி தனியாக வச்சுக்கிறோங்க. ஒரு கட்டத்தில் மக்காவில் முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்கன்னா, உன்னை தூதர் நம்புறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியை காட்டணும். அது என்ன அத்தாட்சி என்று சொன்னால், இந்த வானில் இருக்கிற நிலவு 2 துண்டாக பிளந்து என்ன செய்யணும், எங்களுக்கு கண்களுக்கு தென்பட வேண்டும்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவங்க விரலால் இப்படி செய்கை செய்கிறாங்க. இந்த சந்திரன் 2 பிளந்தது மாதிரி நடுவில் ஒரு கோடு விட்டு கிழிக்கப்பட்ட மாதிரி காட்சி தருகிறது. இதை குர்ஆனும் சொல்கிறது. இக்தரபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமனால் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று இது சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனமும் இறங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று பதிவுகளில் இந்த சேரமான் பெருமாள் என்று கேரளாவில் ஒரு மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க.
அதற்குரிய ஆவணமெல்லாம் கேரளாவுடைய கெசட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் அந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கே காரணம் வந்து அந்த ஆகாயத்தில் அந்த காட்சியை பார்த்துட்டு தான் இது என்னப்பா இது அதிசயமாக நிகழ்ந்திருக்கு, இது என்ன நிலவு வந்து பிளந்தா மக்காவுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, சுத்தம் எவ்வளோ பகுதிகளுக்கு தெரியும். இவர் கடல் பிரயாணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து ஹதீஸ் நூல்கள் இது இருக்காது, வரலாற்று ஆவணங்களில் இந்திய வரலாற்றில் கேரளாவுடைய கெசட்டில் இது பதிவாகி அந்த ரெக்கார்டை கொண்டு போய் நம்ம மோடி பிரதமராக இருக்கும்போது அபுதாபி மன்னருக்கு அதை பரிசாக வேறு கொடுத்தாரு. அந்த ஆவணங்களை நெஞ்சார் பரிசாக வேறு கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க எங்களுக்கு இஸ்லாம் வந்து உங்களுக்கு முந்தி எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி மோடி என்ன செஞ்சார், அங்கே போய் அந்த மாதிரி ட்ராமா பண்ணுவார். அது மாதிரி கொடுத்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ சந்திரன் அப்படி ரெண்டை பிளந்து காட்டுற ஒரு அளவுக்கு செஞ்ச இறைவனுக்கு இவங்க கேட்ட தங்க வீடெல்லாம் பெரிய விஷயமா? தங்கத்தால் ஒரு வீட்டை உண்டாக்குற பெரிய விஷயமான ஒரு விஷயமே இல்லை. சரி, இப்போ இவ்வளவும் கேட்டாங்க, இதில் ஏதாவது ஒன்று செய்யன்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் பதில்? அதான் முக்கியமானது. அல்லாஹ்கிட்ட இந்த மாதிரி 6 விஷயங்களை சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதராகவும் தூதராகவுமே தவிர வேறு என்னவாக இருக்கிறேன்? நான் கடவுளாக இருக்கிறேன்? அடே, நான் மனிதர் ப்ளஸ் தூதர். நீ தூதர்கிட்ட வந்துக்கிட்டு அல்லாஹ் செய்கிறதுலாம் என்கிட்ட வந்து கேட்குற, அதான் அர்த்தம். அது நான் மனிதராகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன் என்று பதில் சொல்லு. முடியாதுன்னு சொல்லுங்க. நீ கேட்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. ஈமான் கொள்றதுக்கு தான் கேட்குறான், அப்படி சொல்லி தான் கேட்குறான். அல்லாஹ் செஞ்சிடலாம், முந்தி செஞ்சும் இருக்கிறான், 300 கட்டத்தில் நினைஞ்சிருக்கான். அந்த மாதிரி அவங்க கேட்டு அறுப்பதை செஞ்சும் இருக்கிறான். டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒன்று கேட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல. அன்னைக்கு சந்திரனை பிளந்த மாதிரி இப்போ சூரியனை பிளம்பா, இப்படி டெய்லி அதுக்கு பேர் சரியான கோரிக்கை கிடையாது. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் பதில் சொல்கிறான். குல் சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அற்புதம் தானே கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லணும்? நான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுங்கள். அதான அர்த்தம். நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கிறேன். நீ வைக்கிற கோரிக்கை அல்லாஹ்ட்ட வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது. நீ செய்கிற எதையும் அல்லாஹ் தான் செய்ய முடியும். நீ கேட்குற 6 விஷயங்களுமே முகமதுங்கிற மனிதராலும் செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாது. நீ கேட்ட 6மே யாரால் செய்ய முடிகிறது? அல்லாஹ்வால் செய்யக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ்வால் செய்யக்கூடிய காரியத்தை ஏன்ட்டு கேட்குறீங்க? அப்போ அற்புதம் செய்கிற அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தால், பவர் இருந்தால் ஒரு பெரிய கூட்டமாக வந்துடுவானே. அவன் கேட்குறபடி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிற ஒரு மந்திரத்தை போட்டு விட்டு, ஆனால் அற்புதம் கூட செய்கிற அதிகாரம் அவுலியாக்கள் மகான்களுக்கு இருக்குன்னு தானே மக்கள் நம்புகிறாங்க. அப்படியாக ஒன்று மார்க்கத்தில் இருக்குமே. யானால் அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அதை கேட்டவுடனே அல்லாஹ்ட்ட பதிலுக்கு நான் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை. இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக கேட்குறான். இந்தா தங்க ஒன்று, இந்தா தோட்டம், இந்தா துறவு, இந்த ஆறு, இந்த ஊற்று அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி காட்டியிருந்தாங்கன்னா 50 பேர் வந்திருப்பான். இப்போ என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக பார்த்தா கூட ஒரு பின்னடைவு தானே இது. மறண்டு நம்பிக்கை வந்து கேட்குறாங்க. எனக்கு 7வது பண்ணால் அவன் மத்தியில் கொஞ்சம் ஒரு சிறுமை மாறுத்தானே அவன் பார்ப்பான். அவன் பார்வை என்ன பார்ப்பான்? பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒன்றும் இல்லை, முடியலைன்ட்டாரு. அந்த பதில் எல்லாம் சொல்கிறான். எந்த பதில் சொல்கிறான்? உங்கள் கௌரவம்லாம் அங்கே வேலை கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் மனிதர் தான். நீங்கள் தூதராக உங்களை அனுப்பியிருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து மறுமையில் வழங்கப்பட இருந்தாலும், நீங்கள் என்னுடைய அடிமை. நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்கிறதுங்கிற விளையாட்டு இஸ்லாத்தில் கிடையாது. அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாக இருக்கிறேன், தூதராக இருக்கிறேன், அதாவது இறைவனாக இருக்கவில்லைன்னு அர்த்தம். நான் வந்து கடவுளாக இருக்கவில்லை. நீங்கள் கேட்குறதெல்லாம் கடவுள்கிட்ட உள்ளதை கேட்குறேன். அப்போ அற்புதத்துடைய அர்த்தம் விளங்குதா? அற்புதம் என்பதை ஒரு சாதாரண அற்புதம் தான் இதெல்லாம். மற்ற நபி கைத்தடியை பிடிச்சி பாம்பாக மாறியதையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அற்புதம் தான் இது. அப்போ அந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சு கேட்கும் பொழுது செஞ்சிடலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை, செஞ்சு கூட கொடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் கூட அல்ல வேணும்னு இப்படி செய்கிறான். இதையும் செஞ்சு கொடுத்தா பெரிய விஷயம் கிடையாது, ஆகண்டா ஆகிட்டு போகுது. அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால், இது மாதிரி செஞ்சு கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் முகமது பெரிய மந்திரவாதி, முகமது நபி இதை நினச்சதெல்லாம் செஞ்சிருவார், அவர் ஒரு கடவுள் மாதிரிப்பா அப்படின்னு 4 பேர் நினச்சிருவானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நினைக்கக்கூடாதாக இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த நடத்தணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஒரு அற்புதத்தை இல்லைன்னு ஆக்கிட்டான். கேட்டு தர முடியாதுன்னு ஆக்கிவிட்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்படி கேட்குறதெல்லாம் செஞ்சு இருந்தார்கள். இவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கும்போது இந்த கராமத்துன்னு எவ்வளோ புர்ராக்களை விட்டுட்ருக்காங்க. அவளியா நினச்சதெல்லாம் செய்வார், செத்தால் உயிராக்குவார், வானத்தில் பறக்குவார், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி இவ்வளோ கதைகள், இவ்வளோ ஆதாரங்கள் தெளிவாக இருந்தும் கூட
இவ்வளோ கதைகளை விட்றாங்களே, ஒவ்வொருத்தன் கேட்கும்போது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, கேட்குறவங்க கேட்குற அற்புதத்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய நிலைமை என்னவாகும் சிந்திச்சு பார்க்கணும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உண்டாக்கவில்லை. நான் மனிதனும் தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப், நமக்கு தெரியும். இந்த அபூ தாலிப் என்பவர் ரொம்ப பக்கபலமாக நின்றவர். ரசூலுல்லாவுக்கு பக்கபலம்னா எப்படி பக்கபலம்னா, அவர் தான் எடுத்து வளர்த்தவர். அதாவது ரசூலுல்லாவுடைய சின்ன வயசில் அவங்களுடைய தகப்பனார் வயிற்றில் இருக்கும்போதே தகப்பனாரை இழந்துடுறாங்க, சின்ன வயசில் தாயாரையும் இறந்துடுறாங்க, பாட்டனார் கொஞ்ச நாள் வளர்க்கிறார், பாட்டனாரும் இறந்துடுறாரு. பாட்டனாருக்கு பிறகு அந்த சிறுவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய தகப்பனோடு பிறந்தவர்கள் தான் வளர்ப்பதற்கு போட்டி போடுறாங்க. சித்தப்பா பெரியப்பாமார்கள் என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. கடைசி அந்த போட்டியில் யாருக்கு இதுக்கு அபூ தாலிபு கையில் அந்த பொறுப்பு வருது. அபூ தாலிப் எடுத்து நான் வளர்த்துக்கிறேன், இந்த பிள்ளைய என் பிள்ளை மாதிரி என்ன செய்கிறேன் வளர்க்குறேன்னு வளர்க்குறாரு. அப்போ அபூ தாலிபுடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தது. புள்ள மாதிரி அலி ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். அலியுடைய வீடு தானே அது. அப்போ அலியுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. வளர்த்து வியாபாரியாக இருந்தாங்களும் படிக்கிறோமே, அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது தான். வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததெல்லாம் அபூ தாலிப் ஒரு வியாபாரியாக இருந்த காரணத்தினால சிரியாவுக்கு பொருள்களை ஏற்றி செல்லும் பொழுது கூடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரசூலாக முந்தி சின்ன பிள்ளையாக இருக்கும் இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்தில் அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அந்தளவுக்கு ஒரு மனிதனாக ஆக்கியவர் என்று சொல்லலாம். ஒரு 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 செழிப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு இந்த இறை தூதருங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது அப்போ எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பு, கட்டுமையான எதிர்ப்புகள் என்ன செய்கிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பை சந்தித்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணுங்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அப்போதைக்கு தைரியம் வரல. எதனால் வரலன்னு கேட்டால், அபூ தாலிப் இருக்கார், அவர் முக்கியமான வெயிட்டான ஒரு ஆள், ஊரில் முக்கியமான பிரமுகர், செல்வாக்கு மிக்க ஒரு ஆள், அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது, அவருக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது என்பதற்காக வேண்டி அபூ தாலிபுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க நடத்தினாங்க. கொலை செய்யணுன்ற முயற்சியெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னா அபூ தாலிப் மரணத்துக்கு பிறகு தான். அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் ஹுஸ்ன் அது சொன்னார்கள், கவலை ஆண்டுட்டாங்க. அவர் மரணித்த ஆண்டுக்கு பேர் என்னது, கவலை ஆண்டு. என்னடா அதுக்கு பிறகு தான் கவலைகள். அதுக்கு பிறகுலாம் மற்றவங்க துன்பத்திற்கு ஆளானாலும் ரசூல்லா மேலே கை வைக்கலை. எதனால் வைக்கலன்னா, இவர் இருக்கிறாரு, அபூ தாலிப் முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, என் மகன் மேலே கை வச்சுன்னா நடக்கிறது வேறு என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவர் யார், அபூ தாலிப். அவ்வளவுக்கு நெருக்கமாக சப்போர்ட்டாக வளர்ந்து எல்லாம் அவருடைய உழைப்பில் உணவில் தான் வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க அபூ தாலிபுக்கு. அந்த மாதிரி அபூ தாலிபுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், மரண வேலை நெருங்குகிறது, சக்ராத்து நிலையை அடைகிறார். மரண வேலையை நெருங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து, அவங்க வீடு தானே அபூ தாலிப் வீடு, எல்லாம் கூட ஒரே வீடு தான். அப்போ அங்கே பக்கத்தில் உட்காந்து கொண்டு அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க, தந்தை நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிடுங்க, உங்களுக்காக நான் அல்லாட்ட நான் பேசுகிறேன், கடைசி நேரத்தில் இந்த கலிமாவை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நீங்கள் மரணித்து விட்டீர்கள்னு சொன்னால் உங்களுக்காக நான் இறைவன்ட்ட பரிந்துரை செய்கிறேன். கலிமா சொன்னதை பரிந்துரை செய்யலாமே, அல்லா ஏற்றுக்குறோம். ரசூல்லா பரிந்துரை செய்யும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது. அதை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாவை ஏற்றுக்கிட்டால் தான் அதெல்லாம் நான் செய்ய முடியும், அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பெருமுகர் உடம்பு சரி இல்லாமல் சக்கராத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அபூஜஹில் அந்த வகையராகவும் வந்துடுறாங்க பார்க்குறது. ரசூல்லா ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாங்க, அபூஜஹில் கூட்டம் என்ன செய்கிறது, ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கார், அவர் ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் அவர் ஆவலையில், அவர் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அவர் முஸ்லீம் ஆகாமல் தானே இருக்கிறார். அந்த ஒரு கணக்கில் நம்ம ஆள் நமக்கு பிரமுகர் என்ற வகையில் அவங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூஜஹில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அபூ தாலிபே உங்கள் தகப்பனாருடைய மார்க்கத்தை மறந்துடாத, அப்துல் முத்தலிபுடைய வழியை நீ மறந்துடாத, அப்துல் முத்தலிப் என்ன கொள்கைகள் இருக்கிறார் என்பதை யாபத்தில் வச்சுக்க, நீ அந்த கொள்கையெல்லாம் நீ மரணிக்கணும்னு சொல்லி அப்துல் முத்தலிபை சொல்லி அவன் மண்டையை கழுவுறான். அபூஜஹில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்துல் முத்தலிபை சொல்லி உங்கள் அப்துல் முத்தலிபே அப்படி தானே இருந்தார், எந்த கொள்கையில் இருந்தார், அவர் நம்ம இருக்கிற பல தெய்வ கொள்கையிலான அவர் இருந்தார்,
அதனால் நீ அப்துல் முத்தலிபுக்கு நீ மாற்றம் செய்யாத, உன் தகப்பனுக்கு நீ மாற்றம் செய்யாதன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்கிறான். ரசூல்லா இப்படி சொல்ல, அவன் அப்படி சொல்ல, இப்போ அங்கே அவன் முன்னிலையில் வச்சு ரெண்டு கருத்தும் திருப்பி திருப்பி மாறி மாறி எடுத்து சொல்லப்படுகிறது. கடைசி என்ன பண்ணிட்டார் அபு தாலிபு, நான் வந்து எங்கள் அப்பம்பாட்டனுடைய வழியில் நான் மரணிக்கிறேன், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். பகிரங்கமாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு மரண வேளையில் நினைச்சிட்டாரு அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபுன்றார். அப்துல் முத்தலிபு வழியில் தான். அப்போ ரசூல்லாவுடைய சொல்ல அவர் கேட்கலை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு நேசித்தா கூட இந்த கடைசி நேரத்தில் சொல்கிறாரு அந்த ஹக்கா இருக்கும்னு ஒரு நினைப்பு வரவே இல்லை. அவர் அண்ணமகங்கிற கூடிய பிரியம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவருக்கு என்ன இருந்திருக்கு, அபு தாலிபுக்கு அண்ணன் மகனும் தம்பி மகனும், நம்ம தம்பி மகனாச்சே அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணாரே தவிர அவருடைய கொள்கையில் கொஞ்சமாவது உண்மை இருக்கும்னு அவர் நினைக்கல. நினச்சி இருந்தாருன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் வந்து சொல்லிட்டு போயிடலாம்ல. இருந்தால் இருக்க போகிறது இல்லை, இருந்தால் தானே பல விதமான துன்பங்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. சக்கராத்து வந்தாச்சு, அவர் பக்கம் உண்மை இருக்குன்னு கொஞ்சமாச்சும் நம்பி இருந்தாருன்னா நினைஞ்சிருப்பார் அவர். லாயிலா இல்லான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசாமல் போயிடுவார். அப்போ கடைசியில் அந்த வார்த்தையை கூட அவர் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கடுகளவு கூட அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையின் மீது நம்பிக்கை கிடையாது, பிரியம் இருந்தது. நமக்கு நம்ம அண்ணன் தம்பி, அண்ணன் மகன், தம்பி மகன் ஒரு பிரியம் வச்சுருப்போம்ல, அந்த பிரியம் இருந்துச்சே தவிர அவங்க சொல்கிறது சரியான ஒரு மார்க்கம்தான், அது ஏற்கத்தக்க மார்க்கம்தான் என்ன செய்யலை, அவருக்கு இருக்கவில்லை. அவருடைய மகன் அலியை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு, மகள் உம்முஹானி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு என்ன செய்யலை, அவர் உள்ளத்தில் கொஞ்சம் கூட இறங்கலை. அந்த இதில் இறந்து போயிட்டார். இறந்து போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைன்னா அப்படி ஒரு கவலை. ஏன்னாண்டா அவ்வளோ நேசிச்சிருக்காங்க அவரை, அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த கவலையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி யார் யாரோ நேர்வழிக்கு வந்தாங்க, என் பெரிய தகப்பானார் வரலையே, என் பெரிய தகப்பானார் வரலையே என்று சொல்லி ரொம்ப அழுது புலம்புற அளவுக்கு கவலைக்கு உள்ளாகுறாங்க. அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னக்க லா தஹதி மன் அஹபப்த, நபியே நீங்கள் விரும்பின யாருக்கும் நேர்வழி காட்ட முடியாது. உலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அல்லாத நேர்வழி காட்டுவான். என்னமோ உங்கள் பெரிய வாப்பான்னு நேர்வழி காட்டிடுவீங்களா, நேர்வழி காட்டுற உங்கள் அதிகாரத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம அறிந்து கொள்கிற இந்த தலைப்புக்கு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான் என்றார். அவங்க ஒரு பெரிய தகப்பனாருடைய மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க விருப்பப்படி நேர்வழி காட்டியிருக்கலாம்ல. அந்த களிமா வர சொல்கிற பெரிய விஷயம் கிடையாது தானே. லாயிலா இல்லான்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுப்போமே நல்லா நினைக்கலையே. முகமது நபிக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுப்போம். ஒரு தீன் சம்பந்தமாக தானே கோரிக்கை வைக்கிறாரு, பெரிய வாப்பா சம்பந்தமாக தானே வைக்கிறாரு. அது நன்மையைத்தானே அவர் நாடுகிறார். ஒரு சொர்க்கத்துக்கு போகிற விஷயத்தானே காசா பணமாக கேட்குறாரு. அப்படின்னு கூட பார்த்தால என்ன செய்யலைன்னு கேட்டால் அவருக்கு நேர்வழி கொடுக்கல. அப்போ அது எதனால் கொடுக்கலங்கிறான்ல, நேர்வழி கொடுத்தல் என்பது என்னுடைய பவர், தனி பவர். நான் நினச்சேன்னு சொன்னால் உன்னை கொல்ல வந்த உமருக்கு நேர்வழியை காட்டுவேன், நான் நினச்சேன்னு சொன்னால் உனக்கு அரவணைச்சு அபு தாலிபு காட்ட மாட்டான் தான் அர்த்தம். அல்ல எதுக்கு அதை செய்கிறான், நான் தான் எல்லாம் அதில் அல்ல விட்டே கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் வைக்கிறான், அந்தெல்லாம் அல்லாஹ் ஒரு ரெண்டாம் பட்சம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லாமே நான் தான் அனைத்தும், நான் சொல்கிறதுக்கு தாண்டி எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை இந்த வசனத்தை இறக்குகிறான். அப்போ அதன் மூலம் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரன் பிளந்த அற்புதத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அவங்க பெரிய தகப்பனாரே இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்குரிய அவ்வளோ நியாயம் இருக்குது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஹிதாயத்து கிடைக்கணுமாக இருந்தால் அவ்வளவும் செஞ்சுருக்கிறார். அபு தாலிப் செஞ்சிருக்கிறார், அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அவ்வளவு சப்போர்ட் பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்து எத்தீமாக இருந்தவர் எடுத்து வளர்த்து செல்வந்தராக்கி அம்புட்டும் பண்ணவர் யார், அபு தாலிப். இவ்வளவும் பண்ணி இருந்தும் கூட நீங்கள் நினச்சது நடக்க, நான் நினச்சது தான், நான் என்ன நினச்சேன்னு அதை நடத்த வேண்டாம். அப்போ அல்லாஹ்வுடைய ராஜ்யம் எப்படி நுழங்குதா? நம்ம என்ன செய்கிறோம், அவுளியா பெரியார் மகன் நினச்சதெல்லாம் செஞ்சிருவாருங்கிறோம். என்ன அப்படி நம்மளை பார்த்தாலே நேர்வழி பெற்றுடலாமா? யாரை? இந்த அவுளியாவை ஒரு பார்த்துட்டோன்னு வைங்க, அவுளியா ஒரு கையை பிடிச்சிட்டாருன்னு வைங்க, பையத்தை எடுத்துட்டோன்னு வைங்க, அப்படி பவரை ஏற்றிடுவாருங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பெரிய வாப்பாக்கு ஏற்ற முடியல. அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க, பெரிய வாப்பா கையை பிடிச்சி பவரை ஏற்ற வேண்டியது தானே. பவரை ஏற்றுற நான் தான் பவரை பண்ணி, இப்போ நீ என்ன பவர் ஏற்றுறது, பவர் முழுசும் நான் தாங்கிறான்ல. அப்போ பவர் எல்லா அதிகாரமும் என் கையில் தான் இருக்குது என்பது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்போ இந்த அபு தாலிபுடைய மரண செய்தியிலேருந்து நம்ம என்ன விளங்குறோன்னு கேட்டால், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னது தான் அற்புதம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் செய்ய முடியாது.
அல்லாஹ் வந்து இவ்வளோ நமக்கே வந்து எல்லாருக்குமே தோணும், இந்த அபூத்தாலிப் நேர்வழி பெற்றிருக்கலாமே, அம்புட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு யார் இந்த வரலாறு படித்த யாருக்கு வேணாலும் தோணும். இந்த வரலாறை படித்த ஒவ்வொருத்தருக்கும் தோணும், அந்த மனுஷன் நேர்வழி வந்திருக்கலாமே. அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்போ இந்த இவருக்குன்னு வளைஞ்சு கொடு, இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு வந்துடக்கூடாது, ஏன் அதிகாரம் தான், என்னுடைய அதிகாரத்தில் யாருக்கு பங்கு இல்லைன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னக்கலா தஹதி மன் அஹபப்த வலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, நீ நாடியவர்களுக்கு, நீ விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று சொல்லி அந்த ஒரு வாசலையும் அல்லாஹ் அடைக்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவங்க எத்தனை சந்தர்ப்பங்களில் அவங்க பல விஷயங்களை விரும்பி இருக்கிறார்கள், அதை எல்லாமே அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், கொடுத்தும் இருக்கிறான் நிறைய. அது ஒரு விஷயம். சில விஷயங்களே அவங்களுக்காக தனி அந்தஸ்துகளை ஒரு பக்கம் கொடுத்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குன்னு நினைத்து கூடாது என்பதற்காக வேண்டி கொடுக்காமல் இருந்து பறித்தும் இருக்கிறான் பல விஷயங்கள். அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜி பெருநாள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்தின் துணையோடு அவர்கள் கிளப்புவதை இந்த காவிகள் வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்போ பொது இடத்துல வைத்து அறுக்கிறார்கள். இப்போ குர்பானி பொது இடத்துல கூட இருப்போம், அது அந்த ஆட்டு தொட்டின்னு வச்சுருப்போம், அங்கேயே கொண்டு அறுத்துட்டு வருவாங்க, அங்கே அறுக்க மாட்டாங்க. பொது இடங்கள் ரோட்டில், தெருவில், வாசலில் போட்டு தான் அறுக்கிறாங்க. அப்போ பொது இடங்களில் இந்த மாதிரி அறுக்கிறாங்க என்ற மாதிரியான வழக்குகள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வழக்கை போடுறாங்க. ஒரு கொரோனாவுடைய நேரத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றம் தடை செஞ்சாங்க. தடை செஞ்சு நம்மளும் எதுவும் நம்ம பண்ணலை. காரணம் என்னென்னு கேட்டால், கொரோனா சட்டமே இருந்துச்சு, வெளியே வரக்கூடாது. கொரோனானால அந்த பெருநாள் கூட நம்ம தொழுலையே, அந்த கொரோனா டைமில் வந்து பெருநாள் கூட தொழுகிறதுக்கு நம்மளை அசம்பிளாக விடலை. அந்த மாதிரி ஒரு நேரமாக இருந்ததுனால அவன் தடுத்ததுங்கிற விஷயமே சரியாக ஆழம் யாரும் உள்ளத்துக்கும் போகவே இல்லை, உலகத்துக்கு தெரியலை. ஆனால் நம்ம தடுத்து கொண்டோம். அவங்க இடத்துல வச்சு அறுத்துக்கிட்டாங்க, அவங்க இடத்துல வச்சு நினைஞ்சாங்க, வீடுகளில் தெருவில் அப்படி அறுத்துக்கிட்டாங்களே தவிர, ஆனால் நீதிமன்றம் அப்பவும் தடை போட்டாங்க ஏற்கனவே. இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு அதே மாதிரி ஒரு மனுவை போட்டு மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு இது வந்து உயிர் வதை, மிருக வதை தடை சட்டத்தின் கீழே இதை வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும், பொது இடங்களில் வந்து தான் அறுக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு மனு போடுறாங்க. மனு போடும் பொழுது இந்த வருஷத்துக்கு அனுமதியாம். நீதிமன்றம் நினைஞ்சிருச்சு, நீங்கள் ரொம்ப குறுகிய நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவங்க ஆடுகள்லாம் வாங்கியிருப்பாங்க, 2 நாள் இருக்கும்போது இப்போ நம்ம தடுக்க போட முடியாது, அதனால் இப்போதைக்கு இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வழக்கு இன்னும் முடியலை, வழக்கு இருக்குது. வழக்கு என்ன இருக்குது, இந்த பெருநாள்லாம் முடிஞ்ச பிறகு முஸ்லீம் தரப்பையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவங்க தரப்புலேருந்து வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய வகையில் இந்த வழக்கை வந்து அரசாங்கம் தொடரணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இது தற்காலிகம் தான். இது தற்காலிகமாக விஷயம் எல்லாம் ஆடுகள்லாம் வாங்கிட்டாங்க, திடீர்னு தடுக்க முடியாது. அரசாங்கம் வேறு அதுக்கு மனு வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மத விஷயத்தை நாங்கள் தலையிட விரும்பலை அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க. இது மத விஷயமாக இருக்கிறதுனால நாங்கள் தலையிட விரும்பலைன்றதுனால அவன் என்ன செஞ்சிட்டான், நீதிமன்றம் விரும்புகிறோன்னு சொல்லியிருந்தாலும் தடுத்துருப்பாங்க. அப்போ விரும்பலைன்னு ஒரு மனுவை இங்கே போட்டதுனால இந்த வருஷத்துக்கு அறுக்கிறதுக்கு தடை இல்லை. ஆனால் அந்த தடை கோருகிற வழக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி வருவதும், இது மாதிரி இழுத்தடிப்பதும், அரசாங்க தயவுல நம்ம வந்து அறுப்பதும் இப்படிமாக போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று கேட்டால், இந்த மிருகங்களை அறுப்பதற்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த சட்டங்களில் முக்கியமான சட்டம் என்னென்னு கேட்டால், அது வந்து இந்த ஆட்டு தொட்டின்னு அந்த ஸ்லாட்டர் ஹவுஸுமாங்கள அறுப்பதற்குண்டு ஒரு இடம் இருக்கணுமா, அந்த இடத்துல வச்சு தான் அறுக்கணும், அந்த பிராணிகள் சோதிக்கப்பட வேண்டும், அதுக்கு மாட்டு டாக்டர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு என்ன செய்யணும், மருத்துவ சோதனை செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு அறுக்கப்பட்ட பிராணி சீல் வைக்கப்பட வேண்டும். நீ கசாப்பு கடையே நீங்கள் மண்ணத்தில் வச்சுருந்தாலும் அங்கே போய் தான் அறுத்து வாங்கிட்டு வரணும். நீங்கள் உங்கள் கடை வாசலில் போட்டு என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது. அப்போ அந்த அந்த ஆட்டு தொட்டியில் போய் தான் என்ன செய்யணும், நின்று நமக்கு வேண்டிய ஆடை வந்து அறுத்து முறைப்படி சீல் வச்சு அவன் அந்த முறைப்படி அறுக்கப்பட்ட ஆடுன்னு சர்டிஃபிகேட் தருவான். அந்த தொடை பகுதியில் கட்டி தொங்க விட்ருப்பாங்கல்ல, அதில் அந்த ப்ளூ கலர் அந்த சீல் இருக்கும். இப்படி தான் அறுக்கணும்னு அந்த சட்டம் இருக்கிறது. அறுக்கிறக்குரிய சட்டம்னு போட்டிருக்காங்களா, இந்த சட்டத்தை தூக்கிட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு இந்த சட்டத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த சட்டம் வந்து தெளிவாக இல்லை.
நீங்கள் உங்களுடைய தயவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தடை செய்ய விரும்பலம்பீங்க. எவனோ ஒரு நீதிபதி உட்காந்துக்கிட்டு நீங்கள் தடை செஞ்சு ஆகணுன்னா என்ன செய்வீங்க? தடை செஞ்சுருவீங்க. தடை செய்கிறது வந்து அந்த நீதிபதியுடைய விருப்பத்திலையும் அரசின் விருப்பத்திலையும் இருக்கக்கூடாது. அது சட்டப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அதனால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த ஆட்டை அறுக்கிறதுக்குரிய சட்டம் இருக்குல்ல, அது வியாபாரத்துக்கு அறுப்பவர்களுக்கு உரியதை தவிர தனி நபர்கள் அறுத்து கொள்வதற்கோ பண்டிகைக்கு அறுவதற்கோ இது வந்து கட்டுப்படுத்தாதுன்னு ஒரு வரியில் சேர்க்கணும். சட்டத்துக்குள்ளே சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், அடே சட்டம் இப்படி தாண்டா இருக்குன்னு நீதிபதி பேச முடியாது. நீதிபதி எதை வச்சு பேசுவார்னா இஷ்டத்துக்கெலாம் பேச முடியாது. சட்டத்துறை வாசகத்தை பார்க்குறாங்க, வாசகம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? சோதனை பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும், சுவர் எழுப்பி இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷன்லாம் போடுறாங்க. அதெல்லாம் அந்த ஆட்டு தொட்டியில் இருக்கும். அந்த ஆட்டு தொட்டியில் என்னென்ன கண்டிஷனில் இருக்கணுங்கிறானோ அது மாதிரி வந்து அதெல்லாம் இருக்கும். அது எதுக்காக சட்டம் உண்மையில் இது கொண்டு வந்தது? வியாபாரத்துக்கு தான் கொண்டு வந்தது. வியாபாரம் பண்ணுறவன் வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நாயை கூட விற்றுட்டு போயிடுவான், செத்தாட்டை விற்றுட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது மக்களுக்கு கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு அரசாங்கம் வந்து அதை சீர்படுத்தி திங்கக்கூடாதுன்னா ஆட்டு தொட்டியை வைக்கவே தேவையில்லை, கிடையாதுன்றலாம், அறுக்க முடியாதுன்ட்டு போயிடணும். அடுக்க இதுக்கு அனுமதி கொடுக்குறான், அதை வந்து வேறு மாதிரி ஏமாத்திடக்கூடாது, வேறு பொருள் அறுத்து நம்மளை வந்து ஆரோக்கியத்தை கெடுத்துடக்கூடாது என்பதற்கு தான் அதை ஒழுங்குபடுத்துறக்க செஞ்சுருக்கிறான். அவனாக திங்கிறதுக்கு வந்து எதை தின்னா நீ இப்படி கேட்ப? செத்தாட்டே ஒருத்தன் திண்டா கேஸ் போடுவீங்களா? செத்தாட்டை வந்து வியாபாரம் பண்ண தானே கேஸ் போடுவீங்க. செத்து போன ஆடு இருக்கு, எனக்கு பசியாக இருக்குன்னு நான் சாப்பிட்றேன், என் வீட்டில் வச்சு சமைச்சு எவனா கேஸ் போட இயலுமா? நான் நாய் எடுத்து சாப்பிட்டா கேஸ் போட முடியுமா? நான் காக்காயில் பிரியாணி சாப்பிட்டா கேஸ் போட இயலுமா? அது என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட ஒரு உரிமையில் வந்துடும். அதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. ஆனால் இவங்க இந்த வாசகத்தில் அது தெளிவில்லாத காரணத்தினால ஒவ்வொரு ஆண்டு இந்த பிரச்சனை வரும்போது இந்த சட்டத்தை கொண்டாந்துட்டுறாங்க. இந்த பாருங்க இருக்குது, இந்த விதி இப்படி தான் இருக்கணும், பொது இடத்துல அறுக்கக்கூடாதுன்னு இருக்குது. இருக்க தான் செய்யுது. பொது இடத்துல அறுக்கக்கூடாதுன்னு எதுக்கு இருக்குது? அது வணிக நோக்கத்தில் உள்ளதுக்கு தான் இருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அடுத்த வழக்கு இனிமேல் நடக்க போகிறது, அதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற திமுகவுடைய அரசாங்கம் அந்த சட்டத்தில் திருத்தம் செய்யணும். முஸ்லீம் தலைவர்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு போங்க. என்ன திருத்தம் செய்ய வேண்டும்? இந்த ஸ்லாட்டருடைய அந்த அறுப்பதற்குரிய இந்த சட்டங்கள் எல்லாமே வியாபாரத்திற்காக வணிகத்திற்காக செய்யக்கூடியவற்று தான் பொருந்தும். தனிப்பட்ட ஒரு மனிதன் தனது உணவுக்காக அறுத்தால் அல்லது மத நம்பிக்கை அடிப்படையில் அறுத்து வியாபாரம் இல்லாமல் மத நம்பிக்கை அடிப்படையில் அறுப்பார்களே ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு பொதுவான இடத்துலையும் அறுத்து கொண்டு அதை உடனடியாக சுத்தம் பண்ணி விட வேண்டும். அந்த மாதிரி சில கண்டிஷன் நீங்கள் போடலாம். பொது ரோட்டில் அறுத்து போட்டு போய் அப்படின்னு செய்கிறாங்க, நம்மளுக்கு போட்டு போயிடுவாங்க க்ளீன் பண்ணாமல். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 5 மணி நேரத்திற்குள் அந்த இடத்தை க்ளீன் பண்ணி விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களை எழுத்துலேயே கொண்டு வந்தாலே தவிர ஒவ்வொரு நேரத்தில் உள்ள ஆட்சியுடைய தயவுல ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தன் உட்காந்தான்னு வைங்களேன், அவன் சரி நாங்கள் தடுத்துறோம் ஓகேன்றோம், உடனே ஒரு வார்த்தையை சரின்ட்டானா அதுக்கு தடையாயிரும். இப்போ தடை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து நமக்கு எதிராக போயிடக்கூடாதுல்ல, ஓட்டு இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க தயவுல போகுது. அப்படி இல்லாமல் அது சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும். ஆக்கிட்டோம்னு சொன்னால், இல்லைங்க சட்டம் இப்படி தான் சட்டம் இருந்துச்சு, நாங்கள் திருத்திட்டோம், இந்த சட்டப்படி மதத்தை கட்டுப்படுத்தாது, மத விஷயத்துக்கும் இங்கே வேணாலும் அடுத்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன செய்யணும். ஆனால் ஒன்று சேர்ப்பாங்க, அவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர் ஆட்சேபனை செய்தாள். அப்போ முஸ்லீம் தெருக்களில் யாராட்சேபனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான சில ஷரத்துகளை வேண்டாம் போடலாமே தவிர, அப்படி இல்லாமல் இப்படியே சட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வழக்கு நடத்தினீங்கன்னு சொன்னால் நீதிபதியுடைய போக்குக்கு அவருடைய இஷ்டப்படி தீர்ப்பளிச்சுட்டு போயிடுவார். அப்புறமேலே நீங்கள் சட்டம் போட்டாலும் மீறி யாருக்கு தான் செய்வாங்க. சட்டம் போட்டால் என்ன செய்வாங்க? எங்கள் மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நீ என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்கன்னு சொல்லி தான் முஸ்லீம் சமுதாயம் நடப்பார்கள். இதெல்லாம் கவனம், எந்த சமுதாயமும் நடக்கும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து அந்த சட்டங்களை தீர்த்த வழக்கு இனிமேல் நடக்க போகுது, வழக்கு முடியலை, தடை இல்லை என்று சொல்லி தீர்ப்பை போட்டு, அதான் தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்பது இது. அதனால் முஸ்லீம் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணுங்கிறாங்க. முஸ்லீம்கள் அதில் யார் நல்ல வழக்கறிஞர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்று ஒரு பார்ட்டியாக அதில் சேர்ந்து கொள்ளலாம். என்ன தான் பார்ட்டியாக சேர்ந்தாலும் சட்டத்தில் இருந்தால் தான் தீர்ப்பு கிடைக்கும். சட்டத்தில் இந்த சேஞ்சு பண்ணுவதற்கு அரசியல் தொடர்பு உள்ளவங்க என்ன செய்யணும்? அரசாங்கத்தை வலியுறுத்தி அந்த வாசகத்தை சேர்த்து திருத்திட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு திருத்தினீங்கல்ல, ஜல்லிக்கட்டு வந்து ஏற்கனவே இருந்த சட்டப்படி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, அது மிருக வதையில் தான் சேரும் என்று தான் ஜல்லிக்கட்டை தடுத்தாங்க. மக்களுடைய கிளர்ச்சி வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? மக்களுக்காக வேண்டி அதை வந்து சட்டத்தை நீங்களே திருத்தி இப்போ ஒன்றும் செய்ய கோர்ட்டும் தலையிட முடியாமல் போச்சா இல்லையா? அதனால் கோர்ட்டு தலையிட அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு திருத்தின மாதிரி இது இஸ்லாமியருடைய பண்டிகை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இதை திருத்தணும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம். இதற்காக தலைவர்கள் பாடுபடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.